எல்லாருக்கும் வணக்கம். நான் டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்கன் ரெடி பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, அது வந்து என் பையன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது எப்படி பண்ணணும், ஈஸியான ரெசிபி, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இதை வச்சே நம்ம அழகாக பண்ணலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. அதை செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது காமிக்க வாங்க. இப்போ சிக்கன் 1 கிலோ சிக்கன், இது வந்து 2 தடவை சொல்கிறேன். 1 கிலோ சிக்கன், 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம், 8 பீஸ் வந்து காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வந்து கடுகு எண்ணெய்ங்க. அது கடுகெண்ணெய் வந்து கொஞ்சம் நாளாகவே நாங்கள் நான்வெஜ்ஜுக்கெலாம் அது யூஸ் பண்ணுறோம். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக அது போடுறோம். அதே மாதிரி மஞ்சள் தூள், கஸ்தூரி மேத்தி, மிளகாய் தூள், உப்பு, இதெல்லாம் இதுக்கு தேவையானது. அது எப்படி செய்கிறன்றதை கொஞ்சம் பார்க்கலாமா. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகெண்ணெய் நல்லா காயணுங்க. காஞ்சதுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டுருங்க. பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள். காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோங்க தெரியுங்களா, அப்படியே முழுசாக போடக்கூடாதுங்க. அதில் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த விதைங்களெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு வெறும் அந்த இது மட்டும்தான், தோல் மட்டும்தான் போடணும். சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் பீஸுங்களை மொத்தம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துச்சு பாருங்கள், ஃபுல்லாக சுருங்கி போச்சிங்களா, அப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கலர் ஃபுல்லாக நல்லா கலரி மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். போட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக வச்சுருந்தாங்க, அதை போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டுருங்க. கலரிட்டு அப்புறம் முடிஞ்சிடுச்சுங்க சிக்கன். இதுக்கு வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. அதுலேயே இருக்கிற தண்ணி மட்டும்தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணிக்கின்னு எதுவுமே ஊற்றவே கூடாது. அவ்வளோதான். ஃபினிஷ். நல்லா வந்துச்சு, சூப்பராக இருக்குவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிக்கனை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பாய்.